போர்ச்சுகல்ல ஒரு சின்ன தீவுல விளையாடிட்டு இருந்த பையன் இன்னைக்கு வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் பில்லியனர் ஆயிருக்காரு. எப்படி அவர் அந்த $1 பில்லியன் சம்பாரிச்சாரு? இவர் மட்டும் இல்லாம மத்த அத்லெட்ஸ்லாம் எப்படி அந்த $1 பில்லியன் சம்பாதிக்கிறாங்க? இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல பார்ப்போம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி தெரியாத ஆளே இருக்க முடியாது இந்த உலகத்துல. ரீசெண்டா கூட நம்ம வந்து ரொனால்டோ வந்து 1 பில்லியன் ஃபாலோவர்ஸை தாண்டிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். தொடர்ந்து அவர் ரெக்கார்ட் மேல ரெக்கார்டா பண்ணிட்டு வராரு. அவரை பத்தி பார்த்தோம்னா போர்ச்சுகல்ல ஒரு சின்ன ஐலாண்டு, ஒரு ரொம்ப ஏழையான குடும்பம், சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம். அவங்க அம்மா தான் அவங்கள 2 வேலை செஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. 12 வயசுலேயே வந்து இவரை ஃபுட்பால்ல சேர்த்து விட்டு இவர் அவங்க ஃபேமிலியில் இல்லாமல் இவர் மட்டும் தனியாக போய் தங்கியிருந்தாரு. அதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்ப டஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. 18 வயசுலேயே வந்து மான்செஸ்டர் யுனைட்டடில் சென்றார். மான்செஸ்டர் யுனைட்டடில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் போனார். அங்கே ஒரு பெரிய லெஜண்ட் ஆனார். இன்றைக்கி வந்து அவர் ஒரு கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. பயங்கர கிரேசியான ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவர் வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டே செட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். பொது அத்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டைமே வந்து ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். நிறைய பெரிய பிளேயர்ஸே அவர் கூட ஆடினவங்களாம் இப்போ அங்கிள் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. யார் நம்ம ரூனி எடுத்துக்கலாம். போன வேர்ல்டு கப் அப்போ ரொனால்டோ விளையாடிட்டு இருக்காரு. அவர் டிவியில் உட்காந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. ரொனால்டோ நாங்கள் விளையாடும் போது அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி. மற்ற பிளேயர்ஸுக்கும் இந்த ரொனால்டோ மெஸ்ஸிக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட்டே செட் பண்ணிட்டாங்க. இனி வர பிளேயர்ஸ் வந்து ஃபீல்டில் இப்படி இருக்கணும், இத்தனை வயசு வரைக்கும் நம்மளால் விளையாட முடியும், அதே மாதிரி ஆஃப் த ஃபீல்டு நம்ம இப்படிலாம் சம்பாதிக்க முடியும்ன்ட்டு ப்ளூ பிரிண்ட்டே போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த ப்ளூம்பர்க் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. அவங்க வந்து இந்த பில்லியனர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. வேர்ல்டுலேயே மொத்தமே ஒரு 3000 பில்லியனர்ஸ் தான் இருக்காங்க. எல்லாரையும் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. இந்த ப்ளூம்பர்க்கு, ஃபோர்ப்ஸ் அவங்களாம் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ ரொனால்டோவும் சேர்த்துருக்காங்க. அவரோட நெட்வொர்த் வந்து 1.4 பில்லியன் கிட்ட வந்திருக்கு. அவர் எப்படிலாம் சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நம்ம தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, மற்ற நிறைய அத்லெட்ஸ் எல்லாமே நிறைய பில்லியனர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நிறைய அமௌண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம தலைவனை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு மேலே வந்து அவரோட சேலரியில் கொண்டு வந்திருக்காரு. அது வந்து மற்ற அத்லெட்ஸ் எல்லாம் விட பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ரொனால்டோவோட பில்லியனை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதுலேயும் இந்த $1 பில்லியன் முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து இந்த அல் நாசரோட கான்ட்ராக்ட். ரீசெண்டாக வந்து புது கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. அதோட வேல்யூவே வந்து 400 மில்லியனு. அதுவும் இல்லாமல் அவருக்கு அல் நாசர் கிளப்பில் வந்து 15% ஸ்டேக் கொடுத்துருக்காங்க. இதுதான் இவர் $1 பில்லியன் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. மற்ற பிளேயர்ஸ்க்கும் இவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சவுதி அரேபியாவில் வந்து டேக்ஸ் கிடையாது. இந்த 400 மில்லியனும் தலைவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். இதுதான் முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நைக்கி கூட டீல் போட்டிருக்காது. அது வந்து இயர்லி வந்து 18 மில்லியன் அவங்க கொடுத்துருவாங்க இயர்லி. அதே மாதிரி இவர் CR7 ஒரு பிராண்ட் வச்சிருக்காரு. அதில் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த கிளாத்திங்காக இருக்கட்டும், நிறைய ஜெட்டி போட்டுலாம் ஆடெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பெர்ஃப்யூம் வச்சிருக்காரு CR7, அதுவும் பயங்கர ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து CR7ல ஜிம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மீடியாலலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன் நம்ம CR7 யூடியூபே வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய என்டோஸ்மெண்ட் டீலும் பண்ணுறாரு. இந்த கேஸ்ட்ரோல் ஆயில் கூட என்டோஸ்மெண்ட் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து அர்மானி கூட வந்து என்டோஸ்மெண்ட் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காரு. சாம்சனு, பைனான்ஸு, அதுக்கப்புறம் வந்து லூயிஸ் விட்டான், அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட எல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காரு. அதே மாதிரி போர்ச்சுகல்லையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய இந்த ஹோட்டல் செயின்ஸு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு, அந்த மாதிரியுமே நிறைய வச்சிருக்காரு. அவரோட மற்ற என்டோஸ்மெண்ட் எல்லாம் சேர்த்து இயர்லி வந்து 117 மில்லியன் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 1 பில்லியன் கிட்ட இருக்குது இவரோட நெட்வொர்த். பொதுவாக ஃபுட்பால்னு எடுத்துட்டாலே ரொனால்டோக்கும் மெஸ்ஸிக்கும் எல்லாத்துலேயும் போட்டி இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் தான் ரொனால்டோ வந்து டாப்பில் இருக்கார். மெஸ்ஸி அந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெஸ்ஸியோட நெட்வொர்க் வந்து 800 மில்லியன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவரோட இன்டர் மியாமியோட கான்ட்ராக்டே வந்து இயர்லி 10 மில்லியன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஸ்டேக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்டர் மியாமியில். மேபி அப்போ வேணால் அவர் அந்த $1 பில்லியன் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மூலிமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ஒரு புது பாதையே போட்டு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பிளேயர்ஸ்னாலே பொதுவாக வந்து அவங்களுக்கு டைமே கம்மி பீரியட் தான், அதுக்குள்ளே வந்து அவங்களோட இது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ரொனால்டோ வந்து அந்த ஏஜ் லிமிட்டெல்லாம் தாண்டி புஷ் பண்ணி தலைவன் போயிட்டே இருக்காப்புலன்னு தான் சொல்லணும். அது மட்டுமா அவருக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்துமே வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அவர் மட்டும்தான் பார்த்தோன்னா வேர்ல்டுலேயே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 2 மில்லியன் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்தா கூட பாதி நேரம் வந்து கொலாபரேஷன் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாதி நேரம் பார்த்தா ஏதாவது ஒரு அவார்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்கார். நேற்று கூட பார்த்தா ஏதோ ஒரு கப் வாங்கி பேசிகிட்டு இருக்க மாதிரி போட்டார். அப்படி என்ன தான் அவார்டு கொடுக்குறாங்க
கொடுக்குறாங்கன்னு தெரியல. இவருக்கு வந்து நல்லதா போச்சு. அந்த சவுதி லீக்ல போன உடனே அவருக்கு பாதி நேரம் அவார்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொனால்டோவோட டர்னிங் பாயிண்டே பார்த்தோன்னா 38 வயசுல அந்த மான்செஸ்டர் யுனைடெடுக்கு திரும்பி வந்தாரு. எல்லாருமே ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி. ரொனால்டோ பேக், அவர் எங்க இருந்தாரோ அங்கேயே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஹாப்பியா இருந்தப்ப பார்த்தா அவரோட கேம் சரியா இல்லை. அவரை வந்து பெஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐயோ முடிஞ்சிருச்சு போலே உண்மையிலே ரொனால்டோ கரியர்னு நினைக்கும்போது அவர் ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணார். நம்ம நினச்சோம் அவ்வளோதான் விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அழகாக ஸ்மார்ட்டான மூவ் பார்த்தா இங்கெல்லாம் வேணாம், நான் வந்து யூஏஇக்கு கிளம்புறேன்ற மாதிரி அங்கே ஒரு டீல் பண்ணப்ப அப்போவே அது ஒரு பயங்கர பேசும் பொருளாச்சு. 2023 பார்த்தோன்னா ஒரு 200 மில்லியனுக்கு ஒரு பிளேயரை எடுக்கிறாங்க அப்படின்னப்போ எல்லாருமே அவ்வளோதான், ரொனால்டோ என்ன அங்கே போய் என்ன காசு சம்பாதிக்க போகிறாரு, அங்கே பெருசாக விளையாட போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தா அங்கேயும் போய் அவர் தான் ஷைன் பண்ணார். அந்த அல் நசார் வந்து இது வரைக்கும் கப்பே வாங்கினதில் இவர் போய் கப் வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் போய் அதிக கோல் ஸ்கோர்லாம் பண்ணாரு. அவரை பார்த்து நிறைய பிளேயர்ஸ் யுஏஇ கிளப்லலாம் கூட ஆட ஆரம்பிச்சாங்க. ரொனால்டோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் பார்த்தா அவரோட செல்ஃப் டிசிப்ளின் மட்டும்தான். அவர் நினச்சிருந்தா இந்த காசெல்லாம் வச்சு வேணாப்பா போதும் ஃபுட்பால் நமக்கு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனாலுமே பார்த்தோன்னா அவர் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கார். அவரோட ஏமே பார்த்தோன்னா 1000 கோல்ஸ், அதையும் கொஞ்ச நாள் எப்படியும் ரீச் பண்ணுறாரு. நம்ம ஃபஸ்ட்டு நினச்சோம் ஃபஸ்ட் போன வேர்ல்டு கப்லேயே அவ்வளோதான் போல் ரொனால்டோ ரிட்டையர் ஆகிடுவார், சரியாக கேம் இல்லை முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அவர் டே பை டே பார்த்தா புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். நம்ம அவரோட மேட்சஸ் பார்த்தாலே அவர் மினிமம் 1 கோல் இல்லை 2 கோல் போட்டுறாரு. அதனால் அவர் வந்து அடுத்த வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு தான் நினைக்கிறேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ பொறுத்த வரைக்கும் இந்த பில்லியன்லாம் அவருக்கு ஒரு மேட்ரே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அவர் எதை நோக்கி போகிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ரீசெண்டாக ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தாரு. அவங்க ஃபேமிலியே சொல்கிறாங்களாம், எல்லாமே பண்ணிட்டியாப்பா, இதுக்கு மேலே உனக்கு இருக்குது விட்டுரு, அந்த 1000 கோல் அடிச்சு என்ன பண்ண போகிறவா, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்றாங்களாம். இல்லை வயசுலாம் ஒரு மேட்டர் இல்லை, இன்னும் என்னால் நிறையா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரொனால்டோ, இந்த டாம் பிரைடி அவங்கலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க தான் நினைக்கிறேன். இந்த டாம் பிரைடி கூட ரீசெண்டாக வந்து டிவோர்ஸ் ஆச்சு. அவர் மிகப்பெரிய ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயர். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய சூப்பர் மாடலு. அவங்க மாடலிங்லாம் விட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்களா, கிட்ஸை பார்த்துக்கிட்டாங்க. இவர் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாராம். இவரும் ரொனால்டோ மாதிரி அப்போ எல்லாமே பண்ணிட்டாரு. எல்லாமே பண்ணிட்டியாப்பா, ஃபேமிலிக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னா இது முடிஞ்சிடலாம், இந்த ட்ராஃபி முடிவிட்டு இது வாங்கிறா அப்படின்ற மாதிரி அந்த ஃபுட்பால் அவங்களால விடவே முடியல. அதுக்கப்புறம் வந்து அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் அந்த அவங்க பசங்களோட கராத்தே மாஸ்டருக்கும் வந்து அஃபேரு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்தது. இவங்க எல்லாமே இந்த ரொனால்டோ, இந்த டாம் பிரைடி அவங்க எல்லாமே அந்த கேமில் தான் இருப்பாங்க. அதை விட்டால் அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க எல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து ஒரு 1 பில்லியன் ரீச் பண்ணுறது வந்து ஒரு மேட்ரே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது ஃபுட்பாலுக்கு. உலகத்திலே அதிகமாக பார்க்குற கேம் வந்து ஃபுட்பால் தான். சின்ன கேம் இந்த கல்ஃபு, இந்த டென்னிஸு, பேஸ்கெட் பால் அவனுங்களாம் அசால்ட்டாக பில்லியன் சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபுட்பால் பிளேயர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பில்லியன் வராரு. சரி, அந்தளவுக்கு இதெல்லாம் பெரிய கேம் கூட இல்லை, எப்படா சம்பாதிச்சாங்கன்னு பார்த்தா ஃபுல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான். அவங்க விளாட்னது என்னமோ கம்மியாக தான் இருக்கும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நிறையா சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம ரோஜர் ஃபெடரரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், டென்னிஸ் சூப்பர் ஸ்டாரு. அவர் கேமில் ஆடினது என்னமோ கம்மியாக தான் சம்பாதிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு ஷூ கம்பெனியில் ஒரு 3% ஸ்டேக் வாங்குறாரு 50 மில்லியனுக்கு. அதை வந்து அந்த கம்பெனி வந்து ரொம்ப பெருசாகுது. அதுக்கப்புறம் பப்ளிக் கம்பெனி ஆகுது. அந்த கம்பெனியோட ஒர்த்து வந்து இப்போ 15 பில்லியன் சொல்கிறாங்க. அவரோட அந்த 3% மொத்தம் இப்போ 500 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 50 மில்லியன் போட்டு 500 மில்லியன் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நிறைய பில்லியனர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் வந்து லிப்ரான் ஜேம்ஸ். அவர் இந்த கோர்ட்டில் விளையாடி சம்பாதிச்சது என்னமோ 300 மில்லியன் தானா. பட் ஆனால் அவுட் சைட்லேயே வந்து 900 மில்லியன் கிட்ட சம்பாதிச்சிருக்காரு. நிறைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து நைக்கி கூட கொலாபரேட் பண்ணி ஒரு லைன் ஆஃப் ஷூஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதுலேயே வந்து அவர் 300 மில்லியன் கிட்ட சம்பாதிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஆள் வந்து மைக்கேல் ஜார்டன். இவரை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது. மிகப்பெரிய பேஸ்கெட் பால் பிளேயரு. அவர் கோர்ட்டில் சம்பாதிச்சதை விட வெளியே சம்பாதிச்சது பயங்கரமாக சம்பாதிச்சிட்டாரு. மைக்கேல் ஜார்டனோட நைக்கி கொலாபரேஷன் பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது. இந்த ஏர் ஜார்டன் சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப ஃபேமஸ். அது எல்லாரும் அதை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதில் வந்து அவருக்கு 5% ராயல்ட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2023 மட்டுமே அவருக்கு 300 மில்லியன் கிட்ட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் மைக்கேல் ஜார்டன் வந்து பேஸ்கெட் பால்லேருந்து ரிட்டையர் ஆனானே ஒரு பேஸ்கெட் பால் டீம் ஒன்று வாங்கினாரா. அப்போ வந்து 175 மில்லியனுக்கு வாங்கினாரு. அதை வித்துட்டாரு. அதை வந்து 2.7 பில்லியனுக்கு வித்தாராம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஓனர்ஷிப் மாற்றுறது, இதில் தான் இவங்க வந்து பயங்கரமாக சம்பாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த டைகர் உட்ஸ், மிகப்பெரிய கோல்ஃப் பிளேயர், பெரிய லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட நெட்வொர்த் வந்து 1.7 பில்லியனு. அதில் வெறும் 10% தான் அவர் கல்ஃப் ஆடி சம்பாதிச்சதான். மீது எல்லாருமே இந்த என்டோர்ஸ்மெண்ட்டு, இந்த பிஸ்னஸ் அப்படி தான் சம்பாதிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்குலாம் ஒரு வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபீல்டில் ஆடுறத விட அவங்க தான் பார்த்தோன்னா நிறைய ஆட்ஸில் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்தாலே பார்த்தோன்னா
ஃபீல்டில் என்னமோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடுற மாதிரி இருக்கும். நடுவில் வர விளம்பரத்தில் கூட இவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. தோனி பார்த்தோன்னா பூஸ்ட், ஓரியன் ஃபேன் அப்படி ஏகப்பட்டது வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோனிக்கு இன்னும் மார்க்கெட் இருக்குன்றாங்க. அவர் ஏதாவது ஒரு ஆட் நடிச்சா அவருக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட மதுரையில் வேலம்மாள் ஏதோ கிரிக்கெட் ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கூட பார்த்தோன்னா தோனியை தான் கூப்பிட்டுருப்பாங்க. அது கூட அவர் நிறைய காசு வாங்கியிருப்பார். இதை வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆனானப்பட்ட லிப்ரான் ஜேம்ஸே வந்து அவர் விளாடுறதுல கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாரு. இங்கே இருக்க நம்ம நிறைய பேர் வந்து மாத சம்பளம், வருஷ சம்பளத்தில் தான் நம்பி தான் இருக்கோம். அது மட்டும் நம்பி இல்லாமல் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் நம்ம இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஸ்டாக்ஸ் இருக்குது, பிட்காயின் இருக்குது, கோல்டு விலை பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த கோல்டோட அசட்டோட வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் இந்தியாவில் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. அது சீக்கிரம் விழுந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம மாத சம்பளத்தை நம்பின்னு இல்லாமல் சைடில் அப்படியே சின்ன சின்ன இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா நாளை பின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபியூச்சரில் கஷ்டப்படுற நேரத்தில் வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு சரியான சான்ஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி எல்லாம் பார்க்கறதுக்கு. இப்போ பார்த்தோன்னா இந்த 22ஆம் தேதி அக்டோபர் வந்து எஃப்சி கோவாக்கும் அல் நஸார் கிளப்புக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுதுன்றாங்க. கோவாவில் தான் நடக்குது. அதில் வந்து மோஸ்ட்லி ரொனால்டோ பார்ட்டிசிபேட் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. மேபி அவர் வராரான்னு வேற நமக்கு தெரியல. இப்போ பார்த்தோன்னா டிக்கெட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சேல் ஆகிருக்கு. ஒரு 5000 வரைக்கும் டிக்கெட் ரேட்லாம் இருக்குது. மக்கள்லாம் ஆர்வமாக வாங்கி வச்சுட்டு உள்ளே போய் உட்கார போகிறாங்க. இந்த மேட்ச்சில் ரொனால்டோ இல்லைன்னு உடனே அவங்க மனசே உடைய போகுது. அதே மாதிரி பார்த்தோன்னா மெஸ்ஸி ஃபேன்ஸ்லாம் இன்னும் பயங்கர ஹாப்பி. மெஸ்ஸி பார்த்தோன்னா 2011க்கு அப்புறம் திரும்பி இந்தியாவுக்கு வர போகிறாரு. அவரே வந்து அஃபிஷியலாக ட்வீட்டும் பண்ணியிருந்தாரு. மாதிரி நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரிக்கு போகிறேன், பயங்கர ஹாப்பி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. இப்போ அந்த டூரே பார்த்தோன்னா த கோட் டூர் ஆஃப் 2025ன்னு ஒரு 3 ஸ்டேட்டில் வந்து எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி ஆட போகிறாராம். டிசம்பர் 13லேருந்து 15 வரைக்கும் கொல்கத்தா, மும்பை, டெல்லி இந்த 3 ஸ்டேட்டில் ஆட போகிறாங்க. இது வந்து மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பும் கிடச்சிருக்கு. இப்போவே போய் டிக்கெட் பார்த்தோன்னா டிக்கெட் ரேட்லாம் அதிகமாக இருக்குது. டிக்கெட்ஸ்லாம் வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த இந்தியன் ஃபேன்ஸ் ஆஹா எனக்கு ரொனால்டோ பிடிக்கும், எனக்கு மெஸ்ஸி பிடிக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை போய் பார்த்து அவங்களோட ஆசையை வந்து தீர்த்துப்பாங்க. இப்போ வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து $1 பில்லியன் ரீச் பண்ணியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி மெஸ்ஸியும் ரொனால்டோவும் வந்து இந்தியா வரப்போகிறாங்க. உங்களுக்கு பார்க்க சான்ஸ் கிடைச்சா யார் மேட்ச்சுக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள்.